நாங்க வந்து இப்போ எங்க அம்மா வந்து வேட்பாளரா நிக்கிறாங்க தர்மபுரியில. உங்களுக்கு தெரியுமா? சௌமியா அன்புமணி வந்து தர்மபுரியில வேட்பாளரா நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நாங்க சரி வந்து ஒரு வாரம் இருக்கோம். அங்க வந்து சரி அம்மாக்காக தான் பிரச்சாரம் பண்ணலாம்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து மனசு கேட்கல. என்னடா நம்ம வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அங்க பெண்ணாகரத்துல ஒரு பெரிய துரோகம் நடக்குது. அந்த துரோகத்துக்கு எதிராக தானே அதை தானே நம்ம மக்கள் கிட்ட நம்ம பேசணும். இங்க நம்ம என்ன பண்றோம்? எனக்கு அது கூட எனக்கு கவலை இல்லை. தர்மபுரி அது வந்து நம்ம ஜெயிக்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எனக்கு பெண்ணாகரத்துல வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பெண்ணாகரத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்போ உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சார் சொன்னார்ல, இது மாதிரி அவங்க ஒரு பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணா, சும்மா சொல்லணுமா, என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அது வந்து இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல. வந்து பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி இந்த மாதிரி அவன் புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த மைக் அவங்க நல்லா இருக்கலாமா? அந்த புள்ள நல்லா இருக்கு. மைக்லாம் வேணாம், விடுங்க. எனக்கு அந்த புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க புள்ள நல்லா இருக்கணும்ட்டு இந்த துரோகத்துக்காக திமுக கொடுத்த இந்த பரிசு தான் இந்த பெண்ணாகர தொகுதியில சீட்டு. சொன்ன மாதிரி திமுக கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா உடனே அந்த கூட்டு தெரிஞ்சிடும்ல இது திமுக தான் இதை பண்ணுதுன்னு. அதனாலதான் வந்து இது இன்னொரு அப்படியே அவங்க அப்படியே இதுவா பண்றாங்களா, மறைமுகமா அங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படியே கொடுத்து உங்க சீட்டு வந்து பண்றேன்னு நினைப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து இங்க வரமாட்டாங்க. நீங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க உங்க வேட்பாளர்? இங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க? பெண்ணாகரத்துல பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்தாதானே நீங்க பாப்பீங்க. சௌமியா அன்புமணி தோத்து போயிட்டாங்க 2024. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எத்தனை முறை நீங்க பாத்திருப்பீங்க? இந்த எல்லா நல்லது கேட்டதுக்கும் இங்க வராங்க. ஏன்னா இந்த மக்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்த ஊர் மண்ணின் மைந்தன் பாடி செல்வமண்ணா இங்க உங்களுக்கு எதானா இங்க வருவாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, இந்த ஊர் எம்எல்ஏ இப்ப இன்னும் முடியல எலெக்ஷன். இது வரைக்கும் ஜி.கே. மணி அவர்கள் இந்த ஊர் எம்எல்ஏ தான். இந்த ஊருக்கு வரதுக்கே பயந்துட்டு தலையில துண்டை போட்டு நைட்டு 1 மணிக்கு வந்து பாத்துட்டு போறாருன்னா அவர்லாம் என்ன பண்ணுவாரு? எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை நல்லா வச்சுப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி துரோகிங்க எல்லாம் இனிமே அவங்க பயப்படணும். இந்த மாதிரி பண்ண ஐயோ நம்ம இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை காமிச்சிட்டாங்க, இனிமே நம்ம அங்க இருக்கவே கூடாது, நம்ம போவே கூடாதுன்னு பயப்படணும். இனிமே இந்த துரோகம் செய்யறதுக்கு நடுங்கணும். இந்த மாவட்டத்துல வந்து நம்ம வரவே கூடாதுரா, இதை நம்ம இந்த மாவட்டம்டா, இங்கெல்லாம் நம்ம போனா அடிச்சு துரத்துவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். அதான் எங்களோட ஒரே